நண்பர்களே, உங்கள் பேச்சால் உலகையே வசியப்படுத்தும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் வாளையும் ஈட்டியையும் விட மிக பயங்கரமான, அதே சமயம் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? அது மனிதனுடைய நாக்குதான். ஆம், ஆயிரக்கணக்கான படைவீரர்களை வைத்து சாதிக்க முடியாத பல விஷயங்களை ஒரு மனிதன் தன்னுடைய சாதுரியமான பேச்சால் சாதித்துவிட முடியும். வரலாற்றில் மாவீரன் அலெக்சாண்டரின் மாபெரும் படையையே தன்னுடைய கூர்மையான தந்திர வார்த்தைகளால் பின்வாங்கச் செய்த ஒரு மகா ராஜதந்திரி உண்டு என்றால் அவர் வேறு யாரும் இல்லை, ஆச்சாரிய சாணக்கியர்தான். நம்மில் பலருக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறை இருக்கும். நான் சொல்வது 100க்கு 100 உண்மையாக இருந்தாலும் யாருமே என் பேச்சை காது கொடுத்து கேட்பதில்லையே, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று பலமுறை நாம் வருத்தப்பட்டிருப்போம். உள்ளத்தில் நல்லெண்ணம் இருந்தாலும் அதை எப்படி வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறோம் என்பதில்தான் சூட்சுமம் மறைந்திருக்கிறது. சிலருடைய பேச்சை கேட்டால் மட்டும் ஒரு காந்தத்தைப் போல நாமே அறியாமல் ஈர்க்கப்படுகிறோமே, அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அறிவாளியாக இருப்பது மட்டுமில்லாமல் அந்த அறிவை எப்படி துல்லியமாக வெளிப்படுத்துவது என்ற வித்தையை அறிந்தவர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய அன்றாட பழக்கங்களை நாம் உற்று நோக்கினால் அவர்கள் பேசும் கலையில் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்கள். எப்படி ஒரு சாதாரண மனிதனும் தன்னுடைய நாவை கொண்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்ப முடியும் என்பதற்கு சாணக்கியர் 10,000 வருடங்களுக்கு முன்பே 10 அற்புதமான ஆழமான ரகசிய விதிகளை வகுத்துச் சென்றிருக்கிறார். அந்த 10 ரகசியங்கள் என்னென்ன? எப்பேற்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவர்களையும் நம்முடைய பேச்சால் எப்படி நம் வசப்படுத்துவது? வாருங்கள், ஒவ்வொன்றாக மிக விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, உங்கள் பேச்சால் யாரையும் மயக்க சாணக்கியர் சொன்ன 10 ரகசிய விதிகளை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம். இந்த விதிகள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகிறது. வீடியோவிற்குள் செல்லும் முன்பே இது போன்ற பயனுள்ள தகவல்களை தவறாமல் பெற இப்போதே கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்கள். நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் இது போன்ற நிறைய வீடியோக்களை உருவாக்க எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். நண்பர்களே, வரப்போகிற விதிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதில் எந்த விதி உங்கள் குணத்தோடு ஒத்துப்போகிறது என்பதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. அதே போல உங்கள் நண்பர்களிலோ அல்லது உறவினர்களிலோ யாராவது பேசும்போது தடுமாறுகிறார்கள் அல்லது பயப்படுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை இப்போதே ஷேர் பண்ணுங்க. நாம் பகிரும் ஒரு நல்ல விஷயம் மற்றவர் வாழ்க்கையை மாற்ற ஒரு வாய்ப்பாக அமையலாம். ரகசியம் 1: தேர்ந்தடவிய வார்த்தைகளை வீசுங்கள். இனிமையாக பேசுதல். சாணக்கியர் தன் முதல் விதியாக முன்வைப்பது உண்மையை பேசு, ஆனால் அந்த உண்மையை தேனை போல் இனிமையாக பேசு என்பதைத்தான். பல நேரங்களில் நாம் மிகவும் கசப்பான கடினமான ஒரு உண்மையை அடுத்தவர்களுக்கு உணர்த்த வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது அந்த கசப்பான மருந்தை அப்படியே கொடுத்தால் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் அதே மருந்தை கொஞ்சம் தேனில் குழைத்து கொடுத்தால் எப்பேற்பட்டவரும் சாப்பிட்டு விடுவார்கள் அல்லவா? அதுபோலத்தான் நமது பேச்சும் இருக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நாட்டு மன்னன் ஒரு நாள் இரவு பயங்கரமான கனவு ஒன்றை காண்கிறான். அவனது வாயிலிருந்த பற்கள் அனைத்தும் கொட்டிப்போனது போல் அந்த கனவு இருந்தது. உடனே கலக்கமடைந்த மன்னன் ஒரு ஜோதிடரை அழைத்து இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறான். அந்த ஜோதிடர், மன்னா, இது மிக மோசமான சகுனம். உங்கள் கண் முன்னாலேயே உங்கள் உறவினர்கள் அனைவரும் கொத்து கொத்தாக செத்து போவார்கள் என்று அப்படியே வெளிப்படையாக சொல்கிறார். இதை கேட்ட மன்னனுக்கு வந்ததே கோபம். உடனடியாக அந்த ஜோதிடரை இழுத்துச் சென்று சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். சிறிது நேரம் கழித்து வேறொரு அறிஞர் வருகிறார். அவரிடமும் அதே கனவை மன்னன் சொல்கிறான். அந்த அறிஞர் சாணக்கியரின் வழியை பின்பற்றுபவர். அவர் கொஞ்சம் யோசித்துவிட்டு முகத்தில் புன்னகையோடு, மன்னா, இது மிகச் சிறந்த கனவு. உங்கள் உறவினர்கள் அனைவரையும் விட நீங்கள் நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு காலம் வாழப்போகிறீர்கள் என்பதுதான் இதற்கான அர்த்தம் என்று கூறுகிறார். இதை கேட்ட மன்னன் அகம் மகிழ்ந்து அந்த அறிஞருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து அனுப்புகிறான். நண்பர்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். 2 பேரும் சொன்ன விஷயம் ஒன்றுதான். உறவினர்கள் இறக்கும் வரை மன்னன் உயிருடன் இருப்பான் என்பதுதான் உண்மை. ஆனால் அதை சொன்ன விதத்தில்தான் ஒருவன் சிறைக்குச் சென்றான், மற்றவன் மாபெரும் பரிசை வென்றான். யாராவது ஒரு தவறு செய்துவிட்டால் நீ செய்தது முட்டாள்தனம் என்று நேரடியாக தாக்குவதை தவிர்த்து இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்திருக்கலாமே என்று கனிவாக சொல்லி பாருங்கள். உங்கள் கனிவான பேச்சு எப்பேற்பட்ட எதிரியையும் உங்களுக்கு அடிமையாக்கும். ரகசியம் 2: அம்பை எய்த சரியான தருணம். காலமும் சூழலும் அறிதல். நீங்கள் பேசும் வார்த்தைகள் எவ்வளவு அறிவார்ந்ததாக இருந்தாலும் சரி, அதை தவறான நேரத்தில் தவறான இடத்தில் பேசினால் அது ஒரு துளி கூட மதிக்கப்படாது.
இதுதான் சாணக்கிய நீதியின் இரண்டாவது மாபெரும் விதி. ஒரு நல்ல விவசாயிக்கு தெரியும் எந்த விதையை எந்த பருவத்தில் விதைக்க வேண்டும் என்று. அதுபோலத்தான் எந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் பேச வேண்டும் என்று தெரிந்தவன்தான் மாபெரும் அறிவாளி. உதாரணத்திற்கு, உங்களை பெற்றவர்களிடமோ அல்லது உங்கள் மேலதிகாரியிடமோ ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் அவர்கள் ஏதோ ஒரு பெரும் கோபத்திலோ அல்லது ஏதோ ஒரு பெரிய சோகத்திலோ இருந்தால், அந்த இடத்தில் நீங்கள் நியாயமே பேசினாலும் அது அவர்களுக்கு எரிச்சலைத்தான் தரும். வரலாற்றை புரட்டி பார்த்தால், சாணக்கியர் நந்த வம்சத்தை வேரோடு அழிக்க சபதம் எடுத்தார். ஆனால் எடுத்த மாத்திரத்திலேயே அவர் போருக்கு போகவில்லை. நந்த மன்னனுக்கு எதிராக மக்கள் கிளந்தெழும் வரை, மிகச் சரியான தருணம் வரும் வரை பொறுமையோடு காத்திருந்தார். தன்னுடைய சீடனான சந்திரகுப்தனிடம் சாணக்கியர் அடிக்கடி கூறும் வார்த்தை இதுதான்: ஒரு சிங்கம் தன் இரையை வேட்டையாடப் போகிறது என்றால் உடனே பாய்ந்து விடாது. தன் இரைக்கு மிக அருகில் செல்லும் வரை, சரியான நேரம் வரும் வரை புதருக்குள் பதுங்கி அமைதியாக காத்திருக்கும். அந்த பதுங்களும் பொறுமையும் தான் ஒரு சிங்கத்தின் உண்மையான பலம். எனவே நீங்கள் பேசத் தொடங்கும் முன் எதிரே இருப்பவரின் மனநிலை எப்படி இருக்கிறது, இது நாம் பேசுவதற்கான சரியான இடம்தானா என்பதை 100 முறை ஆராயுங்கள். மௌனம் சில நேரங்களில் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். காத்திருந்து அடிக்கும் அடியே சரியான அடியாக இருக்கும். ரகசியம் 3: காதுகள் 2ம் வாய் 1ம் குறைவாக பேசி அதிகமாக கவனித்தல். இயற்கை நமக்கு ஏன் 2 காதுகளையும் ஒரே ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறது என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நாம் பேசுவதை விட 2 மடங்கு அதிகமாக மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பெரிய கூட்டத்தில் யார் ஒருவர் அதிகம் பேசாமல் மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாரோ, அவர்தான் அந்த சபையையே ஆளப் பிறந்தவர் என்கிறார் சாணக்கியர். இதன் பின்னால் உள்ள உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு புதிதாக எந்த அறிவும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து மற்றவர்கள் பேசுவதை கேட்கும்போது, அவர்கள் செய்யும் தவறுகள் என்ன, அவர்களின் பலவீனம் என்ன, எதை அவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள் என்ற அத்தனை தகவல்களும் உங்களுக்கு பிடிபடும். சந்திரகுப்த மௌரியருக்கு சாணக்கியர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ராஜதந்திர பாடம் இதுதான். எதிரிகள் கூட்டத்தில் இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் அதிகமாக பேசாதே. ஒரு வேடன் எப்படி ஒரு சிறு சத்தத்தை கூட கூர்ந்து கவனிப்பானோ, அப்படி எதிரி பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனி. அதிகமாக பேசும் முட்டாள் தன்னையும் அறியாமல் தன் ரகசியங்களை எல்லாம் கக்கி விடுவான். அவன் வாயாலேயே அவனுக்கான குழியை தோண்ட வைப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் என்று கூறினார். எனவே இன்றிலிருந்து இந்த பழக்கத்தை தொடங்குங்கள். ஒருவர் பேசி முடிக்கும் வரை குறுக்கிடாதீர்கள். கவனிப்பது என்பது ஒரு மாபெரும் தவம். அதை செய்பவன் ஒருபோதும் தோற்பதில்லை. ரகசியம் 4: முட்டாள்களிடம் மோதுவதை தவிருங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தல். நமது அன்றாட வாழ்வில் நமது ஆற்றலையும் நேரத்தையும் அதிக அளவில் உறிஞ்சி குடிப்பது எது தெரியுமா? தேவையற்ற விவாதங்கள் தான். சாணக்கியர் மிக கடுமையாக ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறார். ஒரு முட்டாளுடன் விவாதம் செய்வது என்பது ஒரு பாறாங்கல்லில் போய் உங்கள் தலையை நீங்களே முட்டிக்கொள்வதற்கு சமம். அதில் உங்களுக்கு தான் ரத்தம் வருமே தவிர பாறைக்கு ஒன்றும் ஆகாது. பெரும்பாலான விவாதங்கள் உண்மையை கண்டுபிடிப்பதற்காக நடப்பதே இல்லை. நானா, நீயா, யார் பெரிய ஆள் என்று ஈகோவை திருப்திப்படுத்திக் கொள்ளவே நடக்கிறது. சாணக்கியர் 3 நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் விவாதிக்க கூடாது என்று கூறுகிறார். 1, முட்டாள்கள். அவர்களுக்கு லாஜிக் புரியாது. அவர்கள் பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்று வாதிடுவார்கள். 2, அதிகாரம் படைத்தவர்கள். உங்களை விட உயர் பதவியில் உள்ளவர்களிடம் போய் தேவையில்லாமல் விவாதிப்பது உங்கள் வளர்ச்சிக்கான கதவை நீங்களே மூடுவதற்கு சமம். 3, உங்கள் அன்பிற்குரியவர்கள். சில நேரங்களில் நீங்கள் விவாதத்தில் மிகச் சுலபமாக ஜெயித்து விடலாம். ஆனால் நீங்கள் நேசிக்கும் அந்த உறவை நிரந்தரமாக இழந்து விடுவீர்கள். இது தேவையா? அப்படியானால் விவாதம் வரும்போது என்ன செய்வது? மிகவும் எளிது. ஆமாம், நீங்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு மெல்லிய புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அந்த மௌனம் எதிராளிக்கு மிகப்பெரிய மரண அடியாக இருக்கும். உங்கள் விலைமதிப்பற்ற அறிவையும் ஆற்றலையும் உங்கள் முன்னேற்றத்திற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். ரகசியம் 5: இரும்பை ஒத்த தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு பேசுதல். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட அதை எப்படிப்பட்ட உடல் மொழியோடும் எத்தகைய அழுத்தத்தோடும் பேசுகிறீர்கள் என்பதுதான் பல நேரங்களில் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு விஷயம் 100% உண்மையாகவே இருந்தாலும் அதை நீங்கள் நடுக்கத்துடனும் தயக்கத்துடனும் சொன்னால் இந்த உலகம் அதை நம்ப தயாராக இல்லை.
ஒரு தலைவனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அவனது குரலில் தெரியும் அந்த ஆளுமைதான். நீங்கள் பேசும்போது எதிரே இருப்பவரின் கண்களை நேராக பார்த்து பேசுங்கள். கண்களை சந்திக்க தயங்குபவன் ஏதோ ஒரு தவறை மறைக்கிறான் அல்லது பயப்படுகிறான் என்றுதான் அர்த்தம். இதற்கு சாணக்கியரின் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சான்று இருக்கிறது. நந்தவம்ச அரசனான தனநந்தன் தன்னுடைய அரச சபையில் வைத்து சாணக்கியரை மிக கேவலமாக அவமானப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் சாணக்கியர் சாதாரண ஒரு ஏழை பிராமணர். அவரை சுற்றி ஆயுதம் ஏந்திய நூற்றுக்கணக்கான காவலாளிகள் நிற்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் கொஞ்சமும் பயப்படவில்லை. யாருமே எதிர்பார்க்காத வகையில் தனது தலையில் கட்டியிருந்த சிகையை குடுமியை அவிழ்த்துவிட்டு சிங்கத்தைப் போல கர்ஜித்தார். என்னை அவமானப்படுத்திய இந்த நந்த வம்சத்தை வேரோடு அழித்து வீழ்த்தும் வரை அவிழ்த்துவிட்ட இந்த சிகையை நான் மீண்டும் முடிவதில்லை என்று சபதம் செய்தார். அந்த சபையில் இருந்த அனைவரையும் நடுநடுங்கச் செய்தது அவரது பேச்சில் இருந்த அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கைதான். பின்னாளில் அவர் சொன்னபடியே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி காட்டினார். அதனால் நண்பர்களே, பேசுவதற்கு முன் முழுமையாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இருக்கும் தெளிவு உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக உயர்த்தும். ரகசியமாறு இனிமையான விஷம், போலி முகஸ்துதியை தவிர்த்தல். புகழ்ச்சி என்பது நம் காதுகளுக்கு தேனை போல இனிமையானது. ஆனால் அதுவே நம் மூளைக்கும் அறிவிற்கும் ஒரு கொடிய விஷம் என்பதை சாணக்கியர் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். உங்களை ஒருவர் தேவைக்கு அதிகமாக புகழ்கிறார் என்றால் அங்கே நீங்கள் 1000 மடங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் உங்களையோ உங்கள் குணத்தையோ புகழவில்லை. உங்கள் மூலமாக அவன் அடையப் போகும் சுயநல லாபத்தை நினைத்து புகழ்கிறான். சந்திரகுப்தர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாபெரும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிய பிறகு பல நாட்டு மன்னர்களும் வந்து அவரை வானளாவ புகழ்ந்து தள்ளினார்கள். அப்போது சாணக்கியர் சந்திரகுப்தனை தனியே அழைத்து மிக கடுமையான தொனியில் எச்சரித்தார். மன்னா, நீ அரசராக இருக்கும் வரை இந்த அரண்மனை தூண்களும் உயிரற்ற கற்களும் கூட உன்னை பார்த்து பாட்டு பாடும். ஆனால் அந்த போலி புகழ்ச்சியில் மயங்கி நீ உன் நிதானத்தை இழந்துவிட்டால் அடுத்த வினாடியே உனது அழிவு தொடங்கிவிடும். எதிரி நேருக்கு நேர் தொடுக்கும் போரை விட முகஸ்துதி என்ற ஆயுதம் மிக கொடியது என்றார். ஒருவர் உங்களை புகழ்ந்து தள்ளும்போது இது உண்மையான பாராட்டுதானா, அல்லது இதன் பின்னால் ஏதேனும் பெரிய சதி அல்லது எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்பதை பகுத்தறிந்து பாருங்கள். புகழ்ச்சியை கேட்டு தலைக்கணம் கொள்ளாமல் ஒரு சிறிய புன்னகையோடு அதை கடந்து செல்பவன்தான் தனது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். ரகசியம் 7. எரிமலைக்கு கடிவாளம். கோபத்தை அடக்கி ஆளுதல். வாழ்க்கையில் மனிதர்கள் எடுக்கும் மிக தவறான முடிவுகளில் 90% முடிவுகள் அவர்கள் கோபத்தின் உச்சியில் இருக்கும்போது எடுக்கப்பட்டவைதான். ஒரு நொடி கோபத்தை அடக்க கற்றுக்கொண்டால் 100 நாள் சிந்தக்கூடிய கண்ணீரை தவிர்த்து விடலாம். கோபம் என்பது எரியும் நெருப்பை போன்றது. அது எந்த விறகில் இருக்கிறதோ முதலில் அந்த விறகை தான் எரித்து சாம்பலாக்கும். அதுபோலத்தான் கோபம் முதலில் உங்கள் நிதானத்தையும் உங்கள் உடல் நலனையும் அழித்து இறுதியில் உங்கள் மரியாதையையும் குழி தோண்டி புதைத்துவிடும். சாணக்கியர் சொல்லுகிறார், கோபத்தை வெளிக்காட்டுபவன் வீரன் அல்ல, அதை தன் வசம் அடக்கி வைப்பவனே உண்மையான வீரன். யாராவது உங்களை கோபப்படுத்தி அவமானப்படுத்தினால் அவர்களுக்கு வார்த்தைகளால் பதிலடி கொடுக்காதீர்கள். அந்த கோபத்தை அப்படியே ஒரு சக்தியாக மாற்றி உங்கள் இலக்கின் மீது திருப்புங்கள். நீங்கள் அடையும் மாபெரும் வெற்றிதான் உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகச்சிறந்த பதிலடி. கோபம் என்ற நெருப்பை அடுப்பில் வைத்து சமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நெருப்பை வீட்டின் கூரையில் வைத்து எரித்து விடாதீர்கள். ரகசியம் 8. சிங்கத்தின் கர்ஜனை. தெளிவான அதிகாரப்பூர்வமான உச்சரிப்பு. நீங்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு துளி தெளிவு இல்லை என்றாலும் உங்கள் அறிவால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. 10 பேர் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தில உங்கள் குரல் மட்டும் தனியாக கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக தெளிவான உச்சரிப்பு அவசியம். பேசும்போது சில வார்த்தைகளை முழுங்கிக் கொண்டே பேசுவது, மிக அவசரமாக படபடப்புடன் பேசுவது, வாக்கியங்களுக்கு நடுவில் ஆ ஆ என்று தயக்கத்தோடு இழுப்பது, இவை அனைத்தும் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் மதிப்பை அதள பாதாளத்திற்கு தள்ளிவிடும். சாணக்கியர் காலத்தில் ஒரு நாட்டு தூதுவன் தெளிவாக பேசத் தெரியாதவனாக இருந்தால் அவன் அந்த பதவிக்கே தகுதியற்றவன் என்று தூக்கி எறியப்படுவான். நீங்கள் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்ய விரும்பினால் அந்த இடத்தில் குரலை சற்று உயர்த்தி அழுத்தமாக பேசுங்கள். அன்பை வெளிப்படுத்தும் இடங்களில் குரலை தாழ்த்தி கனிவாக பேசுங்கள். ஒருவன் நேராக நிமிர்ந்து நின்று கூன் விழாமல் தனது நாபிக் கமலத்திலிருந்து குரலை எழுப்பி பேசும்போது அங்கு ஒரு அசாத்தியமான அதிகாரம் பிறக்கும். அதை எதிரே இருப்பவர் மீறவே முடியாது. ரகசியம் 9. வசியப்படுத்தும் புன்னகை.
புன்னகையுடன் கூடிய கனிவான பேச்சு. இதுவரை நாம் பார்த்த அத்தனை விதிகளும் ஒருபுறம் இருந்தாலும், ஒரு பேச்சாளனுக்கு மிக முக்கியமான ஆயுதம் அவனது முகத்தில் தவழும் புன்னகைதான். உங்கள் பேச்சில் எவ்வளவுதான் அறிவு நிரம்பி வழிந்தாலும், உங்கள் முகம் கடுகடுப்பாக, யாருடனும் ஒட்டாதது போலிருந்தால் உங்களை எவருக்கும் பிடிக்காது. ஒரு போர் வீரன் தன்னுடைய வாளை எப்படி சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறானோ, அதுபோல புன்னகையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை உடனே செய்து முடி என்று அதிகாரமாக கத்துவதற்கும், முகத்தில் சிறு புன்னகையோடு இதை செய்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று சொல்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அம்பால் ஏற்பட்ட காயம் கூட ஒரு நாளில் ஆறிவிடும். ஆனால் சூடு சொற்கள் ஏற்படுத்திய காயம் காலத்திற்கும் மாறாது. ஒரு விவாதத்தின் போது எதிராளி உங்களை மிக கடுமையாக விமர்சிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தில் நீங்களும் கத்தாமல் ஒரு மெல்லிய புன்னகையோடு அமைதியாக பதில் சொன்னால் எதிராளி நிலை குலைந்து போவான். புன்னகை என்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் முதிர்ச்சியின் ஆகச்சிறந்த அடையாளம். இன்றிலிருந்து யாரிடம் பேசத் தொடங்கினாலும் முதல் சில வினாடிகள் ஒரு கனிவான புன்னகையோடு பேச்சைத் தொடங்குங்கள். அதன் பிறகு நடக்கும் மேஜிக்கை நீங்களே உணர்வீர்கள். ரகசியம் 10. அறிவின் ஆழம். அறிவுபூர்வமான தர்க்க ரீதியான வாதம். மேலே சொன்ன 9 விதிகளும் ஒரு உடலை எப்படி அலங்கரிப்பது என்பது போன்றது. ஆனால் இந்த 10வது விதிதான் அந்த உடலுக்கு உயிர் கொடுக்கும் ஆன்மா. ஆம், வெறும் சத்தமாக பேசுவதோ அல்லது கவர்ச்சியாக பேசுவதோ மட்டும் சிறந்த பேச்சாகி விடாது. அதில் எந்த அளவிற்கு அறிவும் தர்க்கமும் லாகிக் இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். காட்டில் பார்ப்பதற்கு மிக அழகாக மயில்கள் தோகை விரித்து ஆடலாம். ஆனால் அதன் குரலில் எந்த இனிமையும் இருக்காது. ஆனால் ஒரு உண்மையான அறிஞன் பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் அவன் பேசத் தொடங்கினால் இந்த உலகமே அவனை சுற்றி அமர்ந்து அவனது அறிவை கேட்க காத்து கிடக்கும். சாணக்கியர் எப்போதுமே ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்றால் அதில் ஏன், எதற்கு, எப்படி என்ற 3 கேள்விகளுக்கும் ஆணித்தரமான பதில் இருக்கும். குழப்பமான, யாருக்கும் புரியாத கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அறிவல்ல. எவ்வளவு ஆழமான தத்துவத்தையும் ஒரு பாமரனுக்கும் புரியும் வகையில் மிக எளிமையாக விளக்குவதுதான் உண்மையான அறிவு. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எதிரே இருப்பவரின் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட வேண்டும். வெற்று வார்த்தைகளை காற்றில் வீசுவதை தவிர்த்து தினமும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மூளையில் அறிவு சேரச் சேர நாக்கிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தங்கத்தை விட மதிப்புமிக்கதாக மாறும். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 10 ரகசிய விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. மனித மனங்களை திறக்க சாணக்கியர் நமக்கு தந்துவிட்டு சென்ற மந்திர சாவிகள். இனிமையாக பேசுங்கள், சரியான சூழலை அறிந்து பேசுங்கள், அதிகமாக கவனியுங்கள், வீண் விவாதங்களை தவிருங்கள், தன்னம்பிக்கையோடு கர்ஜியுங்கள், போலி புகழ்ச்சியை கண்டு விலகுங்கள், கோபத்திற்கு கடிவாளம் போடுங்கள், தெளிவான உச்சரிப்போடு பேசுங்கள், முகத்தில் புன்னகையை தவற விடாதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அறிவோடும் தர்க்கத்தோடும் உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள். ஒரு மனிதனின் ஆடையும் செல்வமும் அவனை மற்றவர்களுக்கு ஒரு முறைதான் அறிமுகப்படுத்தும். ஆனால் அவனுடைய பேச்சு மட்டும்தான் அவனது மரணத்திற்கு பிறகும் இந்த உலகத்தில் அவனை நிரந்தரமாக நிலைத்து நிற்கச் செய்யும். இந்த அற்புதமான விஷயங்களை வெறுமனே கேட்டுவிட்டு விட்டுவிடாமல் உங்கள் அன்றாட பழக்கங்களில் ஒன்றாக இவற்றை மாற்றுங்கள். தினமும் இதில் ஏதாவது 2 விதிகளை உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி செய்து பாருங்கள். உங்கள் பேச்சாற்றல் ஒரு சிற்பம் போல செதுக்கப்படுவதை நீங்களே உணர்வீர்கள். அதிகாரத்தை நிலைநாட்ட பேசாதீர்கள், அன்பையும் அறிவையும் விதைக்க பேசுங்கள். இந்த 10 விதிகளில் உங்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் விதி எது, அல்லது உங்கள் மனதை ஈர்த்த விதி எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இதுபோல பல ஆழமான அறிவார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பான ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். வணக்கம்.